திரு எடப்பாடியாரை குற்றம் சொல்வதற்கோ அல்லது விமர்சிப்பதற்கோ துளி கூட அருகதை இல்லாதவர் தான் டிடிவி தினகரன். அம்மாவால் துரோகி என அடையாளம் காட்டப்பட்டவர் தான் டிடிவி தினகரன். அதை நீக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துரோகம் பண்ணதால கட்சி விட்டு நீக்கிறான் தான் அம்மா அறிவிச்சிருப்பாங்க. துரோகிகளை கண்டிப்பாக ஒருங்கிணைப்பு. தான் எது பேசினால் தனக்கு ஊடக வெளிச்சம் மேலும் கிடைக்கும், தனக்கு விளம்பரம் கிடைக்கும், லைம்லைட்லேயே இருக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுருந்தா இந்த மாதிரிலாம் அவர் பேசுவார். சசிகலா அம்மையார் இப்போ அமமுகவில் தலைமை நடத்தினால ஏன் ஏற்கலை? உன் லட்சணம் அவ்வளோதான். திருவோடி எழுந்து நிற்கிற மாதிரி போய் நின்றுட்டு இருக்காரு ஒரு கட்சி வாசல்லையும். 1.5 வருஷம் விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் கூட்டணி கூடுவாரான்னு சொல்லிட்டு ஏங்கி நிற்கிற நீயே ஒரு இண்டோர் மீட்டிங்கில் நீ பேச வேண்டிய பேச்சை நீ வெளியே பேசணும் தப்பு. இரண்டாவது நீ தலைமைக்கு கெடு விதிக்கிற அப்படின்னு சொன்னால் தலைமைக்கு நீ கட்டுப்படல. அப்படி இருக்கும்போது உன்னை நீக்கக்கூடிய முழு அதிகாரமும் எடப்பாடியாருக்கு உண்டு. 90% மீடியாக்கள் திமுகவோட அடிமையாக இருக்காங்க, கொத்தடிமையாக இருக்காங்க. அவங்க என்னன்னா எடப்பாடியாரை பற்றியோ அதிமுக பற்றியோ லைட்டாக ஒரு சின்ன ஒரு வார்த்தை கட்சா கூட அதை வச்சு ஊதி பெரிதாக்குவதற்கு தான் முயற்சிக்கிறத தவிர மற்ற எதுவுமே அவங்க கிடையாது. உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கொட்டு வாங்கிட்டு இருக்காங்க திமுக அரசு. அதை பற்றி ஒரு மீடியாவாவது விவாதித்துண்டா? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு பேசுவதற்காக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி திரு அம்மா கோபி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அமமுக அந்த பாஜக கூட்டணியில் வெளிவந்த பின்னாடி தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவையும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஒரு குற்றம் சாட்டும் விதமாகவும் ஒரு வன்மத்தை கக்கும் விதமாகவே செய்தியாளர் சந்திச்சுட்டு வராரு. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இது அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா திரு அண்ணாமலை மாநில தலைவராக பாஜகவுக்கு இருந்தவரை அவர் கரெக்டாக தான் இருந்திருந்தார் டிடிவி தினகரன். ஆனால் நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறார்? நயினார் நாகேந்திரனை குற்றம் சாட்டுறார். அவருக்கு கூட்டணியை சரியாக கொண்டு போக தெரியல, அவர் சரியாக எங்கெல்லாம் மதிக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவர் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே போகிறார். இப்போ அண்ணாமலையோட அஜெண்டா என்ன அப்படின்னு சொன்னால் அவருக்கு எடப்பாடியை பிடிக்காது, எடப்பாடியும் பிஜேபி கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தாரு. அதுக்கோசரம் இவர் டிடிவி தினகரனை வெளில கொண்டு வர்றார். வெளில கொண்டு இப்போ திரு நயினார் நாகேந்திரன் திட்ட வைக்கிறாரு, திரு எடப்பாடியாரை பேச வைக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை திரு எடப்பாடியாரை குற்றம் சொல்வதற்கோ அல்லது விமர்சிப்பதற்கோ துளி கூட அருகதை இல்லாதவர் தான் டிடிவி தினகரன். இவருக்கு என்ன தகுதி இருக்குது? இவர் அடிப்படையில் அம்மாவோட உதவியாளராக இருந்த திருமதி சசிகலாவோட அக்கா மகன் அப்படின்றத தாண்டி திரு டிடிவி தினகரனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எந்த அடிப்படையில் இவர் விமர்சிக்கிறாரு? எடப்பாடியார் கிளை செயலாளராக இருந்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக உயர்ந்திருக்கார். அத்தனைக்கும் எப்படின்னு சொன்னால் அந்த பொதுச் செயலாளர் பதவின்றது எளிதாக கிடைக்கவில்லை. அவர் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு எலெக்ஷன் வச்சு முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டு தேர்தல் ஆணையம் எல்லாத்துலேயும் அப்ரூவ் செய்யப்பட்டு இன்றைக்கி அவர் பொதுச் செயலாளர் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவரை நீ எப்படி குறை சொல்கிறதுக்கு ஒன்று தகுதி இருக்குது? கிட்டத்தட்ட 2 லட்சம் 2 கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம் இது மாபெரும் இயக்கம். பொதுவாகவே அதிமுக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அதிமுகன்றது மக்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம், மக்களுக்கான இயக்கம் அப்படின்னு சொல்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே அதான் சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி இன்னும் பான் வித் சுள்ள ஸ்பூன் நினச்சின்னு பேசக்கூடிய திரு டிடிவி தினகரன் போகிற போக்கில் நான் அதிமுகவை தோக்கடிச்சிருவேன், டிடிவி தினகரன் நான் ஏற்றுக்க மாட்டேன், டிடிவி தினகரன் வந்தால் நான் தற்கொலை பண்ணிக்கோ யார் வரான்னு சொன்ன உடனே சார் எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்னா நான் தற்கொலை கூட பண்ணிக்கோ யார் வரான்னு சொன்ன உடனே யாருமே உங்களை நிர்பந்திக்கவே இல்லை. யாரும் என்டிஏக்கு வரணும் நிர்பந்திக்கலை. நீங்களே தான் வெளியே போனீங்க, நீங்களே குறை சொல்கிறீங்க. குறை சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அதே மாதிரி அதிமுகவுக்கு எதிரியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி கூட இல்லாதவர் தான் திரு டிடிவி தினகரன். இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிர்த்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் தொடர்ந்து அவர் வலியுறுத்திட்டே வர்றாரு. எப்படிங்க ஒன்றிணைக்க முடியும்? அதான் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து ஒன்றிணையக்கூடிய அதிமுக சாத்தியப்படுமா? பலமாக இருக்கும். அதிமுக அப்படின்றதே திரு எடப்பாடியார் தான். அப்புறம் எடப்பாடியார் தவிர்த்து அதிமுக என்ன இருக்குது? அவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர். அவர் தானே இப்போ அதாவது ஒரு இராணுவ கட்டுக்கோப்போட கட்சியை வழிநடத்தி போகிறது அவர் தானே. கிட்டத்தட்ட அம்மா பாணியில் கட்சியை வழிநடத்துகிறார். அப்போ அவர் இல்லாமல் என்ன இருக்குது உங்களுக்கு? அதே மாதிரி தான் ஓபிஎஸ்ஸும் சொல்கிறார். ஓபிஎஸும் திரு எடப்பாடியை ஏற்றுக்கல. ஆனால் ஒருங்கிணையும் அப்படின்னு எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? துரோகிகளை கண்டிப்பாக ஒருங்கிணைப்பது சாத்தியமே இல்லை. அதை திரு எடப்பாடியாரும் தெளிவுபடுத்தி விட்டார். ஆனால் தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயன்படுத்திகிட்டே இருக்காரு.
துரோகின்றது வந்து இது வந்து மிக தவறான ஒரு குற்றச்சாட்டு, தவறான விமர்சனம். அம்மாவால் துரோகி என அடையாளம் காட்டப்பட்டவர் தான் டிடிவி தினகரன். அதை நீக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துரோகம் பண்ணதால கட்சி விட்டு நீக்கிறான் தான் அம்மா அறிவிச்சிருப்பாங்க. அப்படி அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு அம்மா உயிரோடு இருந்தவரை இந்த பக்கமே எட்டி பார்க்க தைரியம் இல்லாத ஒரு கோழை வந்து டிடிவி தினகரன். இன்றைக்கி நீ அவரை பார்த்து வந்து நீ துரோகின்னு சொல்கிறேன்னா, சரி என்ன துரோகம் பண்ணிட்டாரு? நான் தெரியாமல் தான் கேட்குறேன், என்ன துரோகம் பண்ணிட்டார் அவர்? கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக நடத்திட்டு இருக்காரு. அதாவது திமுக வந்து எப்படி ஒரு குடும்பத்துக்கு வந்து அடிமையாக கிடைக்கிறதோ, கோபாலபுரம் குடும்பத்துக்கு அடிமையாக கிடைக்கிறதோ, அதே மாதிரி அதிமுக மன்னார்குடி குடும்பத்துக்கு அடிமையாகாமல் காப்பாற்றியது இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நேரம் வந்து அதிமுக சின்ன பின்னமாக இருக்கும். இந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. 75 சீட்டுங்க சாதாரண விஷயம் கிடையாது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சி, ஆன்டி இன்கம்பன்சியும் தாண்டி 75 சீட்டு வென்று கொடுத்தவர் தான் வந்து திரு எடப்பாடியார். அதுவும் பிஜேபி கூட்டணியோட. அதை மறுக்க முடியுமா யாராவது? ஆனால் அதை வச்சு நீ இப்போ பிஜேபி கூடயே நீ ட்ராவல் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெளில வந்து இந்த மாதிரி நீ பேசுகிறேன்னு சொன்னால் உனக்கு வந்து யார் இந்த அஜெண்டாவை கொடுத்தது? அண்ணாமலை தானே. அண்ணாமலை நம்பி மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கி டிடிவி தினகரன் வந்து வீணாக போயிட்டார். திரு அண்ணாமலை அவர்களே வந்துட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதல்வராக கொண்டு மேடையெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை எப்படி சொல்ல முடியும்? இப்போ என்னாச்சு? ஏன் முதல்வருக்கு சாதாரண விஷயமா? இப்போ இன்னொருத்தர் ஒரு நடிகர் வந்திருக்காரு, அவர் தான் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து 2026 முதல்வர் ஆகிடுவோம் அப்படின்னு. இல்லை நான் சொன்ன மாதிரி கிளைக்கழக செயலாளர்லேருந்து பொதுச் செயலாளராக உயர்ந்த ஒருவர். அதே மாதிரி வந்து இந்த விஷயத்தில் வந்து நான் இப்போ திரு மு.க. ஸ்டாலினை வந்து குறை சொல்ல விரும்பலை. ஆரம்பத்திலேருந்தே வந்து கட்சியில் வந்து வளர்ந்து வந்திருக்காரு. இந்த மாதிரி என்னோட கேள்வி என்னண்டா, அண்ணாமலை அவர்கள் ஒரு மேடையிலேயே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக கொண்டு பேசியிருக்காரு. ஆனால் தினகரன் பின்னால் எடப்பாடி அண்ணாமலை இருப்பதை எப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக அவர் தான் இருக்கார். இன்னமும் அதிமுக பிஜேபி கூட்டணியை அண்ணாமலையால் ஏற்க முடியவில்லை. அவர் நடுவில் கூட வந்து ஒரு கூட்டத்திலேயே பேசியிருந்தார், நான் வந்து மேலிட சொன்னதுனால வந்து நான் போயிட்டு பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இயற்கையாக வந்து எனக்கு பேசணும்னு முடியல என்னால். அதுமாரி அதாவது இந்த கூட்டணியை ஜீரணிக்க முடியாமல், சகிக்க முடியாமல், வேறு வழி இல்லாமல், அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து உடைக்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, கட்டுண்டு. யாருக்கு கட்டுண்டுன்னு சொன்னால் பிஜேபி தலைமைக்கு கட்டுண்டு வேறு வழி இல்லாமல் அண்ணாமலை பயணித்து கொண்டிருக்கிறார். இது ஒன்று. இரண்டாவது, அவர் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு சொன்னால், பிஜேபியே தன்னை எப்படியாவது வெளியேற்றிவிடுமா என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் பிஜேபி தலைமை அதை செய்யாமல் வந்து காத்து கொண்டிருக்கிறது. அநேகமாக எலெக்ஷன் கழித்து வெளியேற்றலாம், இல்லை இவரே வெளியே போய் வேறு கட்சி ஆரம்பிக்கலாம், இல்லை வேறு இயக்கத்தில் திமுக போன்ற இயக்கத்தில் அவர் இணைவதற்கு கூட வாய்ப்புண்டு. நிச்சயமாக இப்போ தொடர்ந்து வந்து சமீப காலமாக செய்தியாளர் சந்திப்பு அதிகமாக வந்து திரு டிடிவி வீடு சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு சந்திப்புலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளை வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. நேற்றைய சந்திப்பில் கூட இந்த கொடநாடு கொலை வழக்கு குறித்து ரொம்ப பேசியிருக்காரு. இவர் எடப்பாடியை மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்காரு. அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பை வந்து இந்த அளவுக்கு பெரிதாக காரணம் வந்து திமுக ஊடகங்கள் பூரா திமுக கையில் இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ அதிமுகவில் இருக்கேன், நான் வந்து அதிமுகவிலேருந்து வெளியே போகிறேன், இது எடப்பாடி தான் காரணம்னு சொன்னால் இதையும் பெரிதுபடுத்தி காட்டுவதற்கு ஊடகங்கள் தயாராக இருக்கின்றன. இல்லைன்னா டிடிவி தினகரன் போன்ற ஒரு ஒன்றுமில்லாத தலைவர்களெல்லாம் வந்து இந்தளவுக்கு பூஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் வந்து யாருக்குமே கிடையாது. திமுகவோட அஜெண்டாவில் தான் வந்து ஊடகங்கள் வந்து இந்தளவுக்கு செய்கிறாங்க. இது வேறு ஒன்றும் பெருசாக வந்து இது காரணம் தேடி அலையணுன்ற அவசியமே கிடையாது. இல்லை, இந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த ஆவணங்களை வந்து நாங்கள் போயஸ் கார்டில் வந்து நாங்களே கிழிச்சு போட்டோம், ஆனால் அந்த ஆவணங்களுக்காகத்தான் வந்து கொடநாடுகளில் வந்து கொள்ளடிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையெல்லாம் வச்சுருக்காரு அவர். சரிங்க, இப்போ ஆவணங்கள் இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியுன்றது ஒன்று. ஆவணங்களை கிழிப்பதற்கு இவர் யாருக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்தாங்க? இவர் வந்து உள்ளே போய் பார்க்குறாருன்னா அப்போ திருட்டுத்தனம் தானே, அது திருட்டுத்தனமாக தான் உள்ளே போய் கிழிச்சு போட்டிருக்காரு. நீ எதுக்காக கிழிச்சு போடுற? நீ யோக்கியஸ்தனாக இருந்தால் என்ன பண்ணி இந்த ஆவணங்கள்லாம் அங்கேயே இருக்குன்னு விட்டுடணும். இல்லை அதை எடுத்து வந்து உங்கள் சின்னம்மா சொல்கிறாங்களே திரும்ப சசிகலா அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும். ஒன்று நீ திருட்டுத்தனமாக உள்ளே போய் நீ ஆவணங்களை கிழிச்சான் எரிச்சான்னு சொல்கிறது நீ வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு தரந்தாழ்ந்த மனிதர் அப்படின்றத காமிக்குது. தரந்தாழ்ந்த தலைவர்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தலை, தரந்தாழ்ந்த மனிதர் அப்படின்றத வந்து காமிக்குது. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் இருக்கக்கூடிய வந்து இந்த மாதிரி, அதாவது என்னென்னா, தான் எது பேசினால் தனக்கு வந்து ஊடக வெளிச்சம் மேலும் கிடைக்கும், தனக்கு விளம்பரம் கிடைக்கும், லைம்லைட்லேயே இருக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுருந்தா இந்த மாதிரிலாம் அவர் பேசுவார். நீ நிறையா பார்த்தீங்கன்னா சிரிச்சு பேசுவார், அப்படியே கலாய்க்கிற மாதிரி பேசுவார். இதெல்லாம் என்னென்னா பேச்சில் வந்து ஒன்றுமே இருக்காது, ஹம்பக்கு, சுத்த ஹம்பக்கு. ஆனால் வந்து தன் மேலே வந்து ஊடக வெளிச்சம் வரணும். இப்போ நீ திருட்டுத்தனம் பண்ணதான் தான் அர்த்தம். கண்டிப்பாக அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. உன்னை யார் வந்து போயஸ் கார்டன் உள்ளே அலோவ் பண்ணா? 2000 வந்து இப்போ 10 வருஷ காலம் வந்து எடப்பாடியார் சொன்ன மாதிரி 10 வருஷ காலம் நீ வந்து பாண்டிச்சேரியில் பதவி இருந்துட்டு எப்போ நீ சென்னை உள்ளே வர போகிறேன்னு தெரியாத அளவுக்கு இருந்துட்டு
நீ வந்து நான் உள்ளே புகுந்து நான் இந்த இப்போ ஆவணங்களை எரிச்சேன் அப்படின்னு சொன்னால் இது தொடர்பாக கண்டிப்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். என்னுடைய கோரிக்கை இதுதான். நிச்சயமாக இப்போ சமீப காலமாக வந்துட்டு ஏற்கனவே வந்து திமுகவோட பி டீம்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ வந்து எடப்பாடி திமுகன்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. இது தொண்டர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கம்? எடப்பாடி திமுக அப்படின்றது வந்து இவர் எனக்கு சிரிப்பு தான் வருது. திமுகவோட அடிமையாக இது வந்து போனால் கொஞ்சம் உள்ளே போனோம். நான் அண்ணாமலை வந்து இப்போ டிடிவி தினகரனை இயக்கதான் சொன்னேன். அண்ணாமலை இயக்குவது திமுக. இந்த மாதிரி வந்து ஒரு செயின் ஆஃப் ஆக்ஷன் அதில் இருக்குது. KA செங்கோட்டையன், திரு OPS, இது இவங்க எல்லாமே வந்து திமுகவால் இயக்கப்படுபவர்கள். அப்படி இருக்கும்போது தன் மீது விழுந்த பழியை வந்து மறைக்கணும். தான் வந்து திமுக சொல்லி தான் தான் இயங்குறேன் அப்படின்றது வந்து மறைக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரியான ஒரு வந்து மடைமாற்று வேலையை வந்து செய்கிறார். எடப்பாடி திமுகன்னு இல்லை, எப்பயுமே வந்து அதிமுக வந்து எடப்பாடி பின்னால் தான் இருக்குது. அவர் தான் வந்து பொதுச் செயலாளர், இராணுவ கட்டுப்பாட்டோடு கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு தொண்டன் ஏங்க நீங்கள் வந்து இன்றைக்கி 180 தொகுதிக்கு மேலே வந்து அவர் போயிட்டு வந்துட்டார். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு வந்து மக்கள் வந்து அவரை வந்து அன்பாக அரவணைக்கிறாங்க. சும்மா பேருக்கெலாம் வந்து கும்பல் நின்று போல. அவர் வந்து வரதற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாமதமானால் கூட நின்று அவரை வரவேற்று அவரோடு பேசி அளவலாவி கேள்வி கேட்குறாங்க. அவர் பதில் சொல்கிறாரு. அவர் கேட்குறத முழுசாக உள்வாங்குறாங்க. அதாவது என்னென்னா இவருக்கு வந்து வயிற்றெரிச்சல். அதிமுக வந்து இந்த மன்னார்குடி கைக்கு கிடைக்கணும்னு நினச்சாரு. மன்னார்குடி மாஃபியா கையில் கிடைக்கல. அதனால் வந்து எப்படியாவது வந்து திரு எடப்பாடியாரை சிறுமைப்படுத்தணும், அதிமுகவை எப்படியாவது தோற்கடிக்கணும், அதிமுகவை தோற்கடித்து விட்டு அதற்கு காரணம் எடப்பாடியார் என்று பழி போட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் சுற்றி கொண்டிருக்காரே தவிர அவருக்கு எங்கள் அமமுகன்னு ஒரு கட்சி வச்சுருக்காருல்ல, அந்த கட்சியோட கொள்கை என்ன இது வரைக்கும் சொல்லியிருக்காரா அவர்? சரி, மக்களுக்கோசரம் ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்காரா? எந்த ஊர்லையாவது இந்த மாதிரி மக்கள் இப்போ நெல் கொள்முதல் பிரச்சனை வந்து நம்ம பேசணும். நெல் கொள்முதலில் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நீயும் வந்து அந்த டெல்டாக்காரன் தானே. சோழவரத்தில் கூட இன்றைக்கி கூட 5000 வந்து அதில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அது தனி சப்ஜெக்ட். அது தொடர்பாக நீ போராட்டம் நடத்திருக்கியா? அப்போ வந்து எதற்காக நீ கட்சி நடத்துகிறாய்? கட்சி வந்து எதற்காக கட்சி நடத்தணும்னு தெரியாமல் எனக்கு வந்து எடப்பாடி தான் வந்து எதிரி, எடப்பாடி தான் எதிரி, எடப்பாடி துரோகி அப்படின்னா ஒரு மனிதரை எடுத்து ஒரு கட்சி நடத்துவது நியாயமா? அப்போ உன் பின்னால் போனவங்கலாம் வந்து முட்டாளா? 18 எம்எல்ஏக்கள் போனாங்க. அத்தனை பேர் வாழ்வை நீ சீரழிச்ச. உன்னை நம்பி வந்து உன் கூட இப்போ யார் இருக்கிறது? தஞ்சாவூர் ரங்கசாமி அப்படி மட்டும்தான் இருக்கார். மற்ற எல்லாம் போயாச்சு. ஏன்னா உன் பாக்கெட்லேருந்து 10 பைசா காசு செலவு பண்ண மாட்டேன். இருக்கிறவன் பாக்கெட்லேருந்து பூரா உருவி இருந்தனா உருவி நீ வந்து கட்சி நடத்துறதுக்கு எதற்காக உன் பின்னாடி இருக்கணும்? இப்போ சமீபத்தில் வந்து மனோஜ் பாண்டியன் வந்து திமுகவில் இணைஞ்சார். மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைஞ்சதுக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறார் அவர். இல்லை, மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைஞ்சது காரணம் வந்து OPS. நான் வந்து பகிரங்கமாக சொல்கிறேன். அவர் தான் வந்து மனோஜ் பாண்டியனை திமுகவுக்கு அனுப்பி வைத்தார். சரி, நீ வந்து ஒரு அமமுகன்னு கட்சி நடத்துறல்ல, நீ தான் குற்றம் சொல்கிற. வருத்தமும் சொல்கிறாரு. மனோஜ் பாண்டியன் திமுக பண்ணுங்க வருத்தமாகவும் இருக்குன்னு சொல்கிறார். வருத்தம் வெளியே சொல்ல வேண்டியது தானே? ஏன் நான் என்ன கேட்குறேன், நீ உன் கட்சியை கூட்டு வச்சுக்க வேண்டியது தானே? இப்போ இதே OPS வந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல, OPS உன் கட்சியில் சேர்த்துக்கோ. எப்படி இப்போ ஆல்ரெடி இப்போ டிடிவி தினகரோட நம்பி வந்த கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி, தங்கச்சி மனுஷன்லாம் போயிட்டாங்களே, இவங்க மறுபடியும் இவரை எப்படி நம்பி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் எதுக்காக வந்து எல்லாம் ஒன்றா இருக்கீங்கன்னு என் கேள்வி. அப்போ ஒன்றா இருக்க வேண்டிய காரணம் என்ன? ஒன்று வந்து இப்போ OPS ஆகட்டும், இல்லை வந்து மற்றவங்களாகட்டும் நீ கட்சியில் சேர்த்துக்கோ. இப்போ மருது அழகராஜ் போனார், அவரை வந்து சேர்த்துட்ருக்கலாம். அன்வர் ராஜா போனார், மைத்திரேயன் போனார். இப்போ நீ வந்து அதிமுக வந்து நான் வந்து கட்சியில் வந்து காப்பாற்றணும், அதிமுகவை காப்பாற்றுறதுக்கு தான் நான் கட்சி வச்சுருக்கேன் அப்படின்னா ஏன் அவங்கெல்லாம் கூட்டு உன் கட்சியில் சேர்க்க வேண்டியது தானே? உன்னை மதிக்காமல் தானே அவங்க போயிருக்காங்க. உன்னை ஒரு தலைவராக அவங்க ஏற்கலை இல்லை, அதுதானே உண்மை. இப்போ என்னன்னா OPSக்கு என்னன்னா வேறு வழி கிடையாது. தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு காப்பாற்றணும்னா தன்னால் எதுவும் செய்ய முடியாது, அதிமுகவுக்கு வர முடியாது, கேட்டு போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ அமமுகவுக்கு போனாலும் தற்கொலைக்கு சமம் அது. அதனால் வந்து ஒவ்வொருத்தராக வந்து அங்கே அனுப்பி வைக்கிறார். அநேகமாக திரு வைத்திலிங்கம் அவர்களும் திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அவர் ஆனால் வந்து சீனியர் தலைவர் அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே வந்து ஒருவேளை திமுக போகாமல் அமமுகவுக்கு வராமல் போனதுக்கான காரணம் வந்துட்டு என்னவா எடப்பாடி தினகரன் அவருடைய தலைமை பிடிக்காமல் போனாங்களா, இல்லை அவருடைய தலைமை சரிப்படாதுன்னு நினச்சி போகிறாங்களா? தினகரனுக்கு தலைமை பண்பு என்பதே இல்லை. அவரை வந்து ஒரு தலைவராகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வந்து ஒரு கட்சி நடத்த லாயக்கற்றவர். அவர் வந்து மற்றவங்க பணத்தை வச்சு தான் அவர் கட்சி நடத்திருக்கா தவிர அவர் பணத்தை வச்சு கட்சி நடத்தலை. அவர் ஒன்று எங்கள் பிறக்கும் போதே நாங்கள் பெரிய பணக்காரராங்க. அவர் அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மாவோட உதவியாளராக இருந்த சசிகலா அம்மையாரோட அக்கா மகன் என்பதை தாண்டி அவருக்கு என்ன அடையாளம் இருக்குது? அவர் தலைமை பண்பு இல்லாத யாரையும் மதிக்க மாட்டார். இப்போ பிரச்சனை வந்தது காரணமே என்ன?
இப்போ திரு எடப்பாடியார் ஆகட்டும் மற்ற மூத்த அமைச்சர்களாகட்டும் இவர் அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் நியமிச்சுட்டு போகிறாங்க. திருமதி சசிகலா சிறைக்கு போகும்போது இது வந்து ஒரு நாமினேட்டட் போஸ்ட். நியமிச்சுட்டு போனாங்கன்னா நீ என்ன பண்ணணும், கட்சியை வந்து அரவணைச்சின்னு போகணும், இருக்கிறவங்கள வந்து சீனியர்ஸ்க்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். எல்லாரையும் வந்து சகட்டு மீனிக்கு பேசுறது திட்டுறது யார் தான் பொறுத்துப்பாங்க? எல்லாருக்கும் தன்மானம் ஒன்று இருக்குது. கட்சி பதவி எல்லாரையும் தாண்டி தன்மானம் ஒன்று இருக்குது. அதை காப்பாற்றிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு புழு வந்து நசுக்குனா அது கூட நெளியும். ஏன்னா அது தன்னை காப்பாற்றிக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது உன்னை ஏன் ஏற்றுக்கணும்? தலைமை பண்பு இல்லாத உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? நீ வந்து எல்லாத்தையும் வாரி சுருட்டி வந்து நீங்கள் தனியாக வச்சு இப்போ அவங்களுக்குள்ள நான் கேட்கறது என்னன்னா, சசிகலா அம்மையார் ஏன் வந்து தினகரனை ஏற்க மறுக்கிறாங்க? சசிகலா அம்மையார் வந்து இப்போ அமமுகவில் வந்து தலைமை நடத்தினால ஏன் ஏற்கலை? உன் லட்சணம் அவ்வளோதான். நீ வந்து அவ்வளோ தூரம் வந்து பிளக்காத்தனம் பண்ணி வச்சிருக்க கட்சியில். ஒரு ஆண்டு காலம் வந்து அம்மையார் வந்து புரட்சித் தலைவி அம்மா வந்து உன்னை வந்து பொருளாளராக போட்டாங்க. 2006 to 2007 நினைவு சரியாக எனக்கு என்னுடைய சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அந்த காலத்தில் நீ பண்ண வந்து இப்போ கோல்மால் தனத்தால் தான் ஒரே ஆண்டு வந்து உன்னை பொருளாளர் பதவியிலும் தூக்குனாங்க. 2009 உனக்கு வந்து பெரியகுளம் எம்பி தொகுதியில் கொடுத்தாங்க. ஆனால் 2014 கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அந்த 5 ஆண்டு காலம் நீ வந்து ஒழுங்காக வந்து அங்கே மக்கள் பணி ஆற்றியிருந்தனா, உனக்கு நல்ல செல்வாக்கு இருந்ததுன்னா திருப்பி கொடுத்துருப்பாங்கல்ல. எதுவுமே செய்யாமல் உனக்கு வந்து அந்த அதிகார போதை அதிகார மமதையிலே இருந்ததுன்னா இதுதான் வந்து கடைசியில் இப்படி தான் இருக்கணும். இப்போ என்னாச்சு, யார் வந்து நம்மளை வந்து கூட்டணி கூடுவாங்கன்னு சொல்லிட்டு அலையிற. நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் வந்து நம்மளை கூடுவாரான்னு சொல்லிட்டு அலையிற. உனக்கு வெக்கமாக இருக்க வேணாம்? ஆனால் அவர் நிறைய கட்சிகள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க சொல்கிறாரு. ஏங்க ஒரு தலைவராகவே ஏற்கலைன்ற நான் தான். டிடிவி தினகரனை ஒரு தலைவராகவே யாரும் ஏற்கவில்லை. இவர் தான் வந்து அங்கே போய் நின்றுருக்காரு. திருவோடி எழுந்து நிற்கிற மாதிரி போய் நின்றுருக்காரு ஒரு கட்சி வாசல்லையும். நான் என்ன கேட்குறேன், இப்போ 1 வருஷம் தான் அது கட்சி ஆரம்பிச்சு, 1.5 வருஷம் ஆகுது விஜய் கட்சி ஆரம்பிச்சு. அவர் வந்து கூட்டணி கூடுவாரான்னு சொல்லிட்டு ஏங்கி நிற்கிற நீயே ஒன் நம்பி யார் வருவாங்க? இது கேவலமாக இல்லது. ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து இந்த பொதுக்குழுவில் பேசும்பொழுது மீண்டும் திமுக தாவைக்காக தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே தான் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையிலேயே திமுகவுக்கும் தாவைக்காக தான் போட்டி, அதிமுக ரேஸ்லேயே கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி பேசுகிறாரு. அதிமுக வந்து 3ஆம் இடம் போகுன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இது முரண்பாடு தெரியுதா? அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாகவும் பேசுகிறாரு, ஆனால் அதிமுக சீன்லேயே இல்லைன்னா ரேஸ்லேயே இல்லைன்றாரு. அது ஸ்டைல் கிடையாது. இது முரண்பாடின் மொத்த உருவம். அது ரெண்டாவது இப்போ வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமானா, திமுக வந்து ஒரு பண்பட்ட இயக்கம். இத்தனை ஆண்டு காலமாக வந்து பல ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்காங்க, எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க. ஓகே, தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த இயக்கம் வந்து அதிமுக. 2 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம், ஒரு மிகப்பெரிய ஜனநாயக இயக்கம், மக்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம். அதையே நீ சீனில் இல்லைன்னு சொன்னால் இது வந்து காமெடியாக இருக்குல்ல. எப்படி நீ வந்து இது, அதாவது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எங்கேயாவது போகும்போது வழியில் சாக்கடை இருந்ததுன்னா ஒரு துணி போட்டு மறைப்பாங்க. அந்த மாதிரி துணி போட்டு மறைக்கக்கூடிய இயக்கம் அது. இதெல்லாம் வந்து எப்படின்னா, எந்த விதத்திலையாவது அதிமுகவையும் எடப்பாடியாரையும் செழுமைப்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு தேடி தேடி அலைகிறாங்க. அதை எடுபடாது. மக்கள் வந்து முடிவு செய்து விட்டார்கள். 2026 அதிமுக தலைமையிலான ஆட்சி, அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க போகிறது வந்து 100% உறுதி. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இல்லை, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அதிமுக தொண்டர்களே வந்துட்டு எடப்பாடியாரை ஏற்றுக்கலை, இது மாறும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை தெரிவிக்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கார் தொடர்ந்து. இங்கே யூகத்துக்குலாம் யாரும் பதில் சொல்ல முடியாதுங்க. ஏன் இப்போ எடப்பாடியாரை ஏற்றுக்காம தொண்டர்கள் இவ்வளோ பேர் கூட இருக்காங்க. இன்றைக்கி அமமுகவில் இருக்கிறவங்களே வந்து அதிமுக நோக்கி ஏன் வராங்க? நீ உன்னை தலைவராக ஏற்றுக்க வந்து அவங்களால வந்து ஜீரணிக்க முடியல. நீ தலைவர் பண்பு இல்லாதவர், அதனால் வந்து உன்னை ஏற்றுக்காமல் இங்கே வராங்க. எப்படி வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே. இந்த கேள்வியே வந்து எனக்கு வந்து வினோதமாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி கூட ஒரு செய்தியாளர் சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளாரோன்ற மாதிரி சந்தேகத்தெல்லாம் இருக்குது, இது மாதிரிலாம் பேசி தொடர்ந்து எடப்பாடி மேலே குற்றச்சாட்டிக்கிட்டே வராரு அப்படின்ற மாதிரி சந்தேகத்துக்கு ஏற்பார். அதுபோல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு சேர்த்தபோது அவர்களுக்கு சரியான சிகிச்சை கொடுக்கப்பட்டதா என்ற சந்தேகம்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் கேள்வி வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறேன்? இது 100% உண்மை. அண்ணன் ஆர்பி உதயகுமார் சொன்னது 100% உண்மை. அவர் அப்படி தான் நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு தொகுத்து பார்த்தாலே தெரியும். அவர் வந்து ஒன்றுமே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல தான் பேசி வர்றார். ஏன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, விரக்தியின் வெளிப்பாடு. தன்னால் எதுவும் செய்ய முடியல. அதிமுக வந்து தன்னுடைய கைக்கு வரும், இல்லை மன்னார்குடி கைக்கு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு, வரல. அதை வந்து என்ன ஆகுதுன்னா, அதை வந்து பேசும்போது அது வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் வந்து கண்ணாப்புனான்னு வளர்றாரு. அதே மாதிரி புரட்சித்தலைவி அம்மா கொடுத்த சிகிச்சை விவரம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எடப்பாடி 2026 ஆட்சி அமைச்ச பிறகு விசாரிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையும் உண்டு. ஏன்னா
இவங்க வந்து ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த இப்போ திரு ஓபிஎஸ் சொல்லி தான் அந்த கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டியில் வந்து ஓபிஎஸ் போய் ஆஜராகவே இல்லையே, அங்கேயே சந்தேகம் வருது இல்லை. அதனால் வந்து அண்ணன் திரு ஆர்பி உதயகுமார் சொன்னதை நான் முழுமையாக ஏற்கிறேன், ஆதரிக்கிறேன். இப்போ இவர் செங்கோட்டையன் அந்த கட்சியில் வந்து நீக்கப்பட்டது பின்பு இவர்கள் எல்லாரும் டிடிவி தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு அதிமுக பலவீனப்பட்டு விட்டது. ஏற்கனவே தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனால் வாக்கு சதவீதம் குறைஞ்சது. அதே போல் இங்கே கொங்கு மண்டலத்தில் வந்து செங்கோட்டையனுடைய இழப்பு வந்துட்டு அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களையும் பேசப்படுது. இவங்களுடைய இந்த செங்கோட்டையன் இந்த அணியின் சார்பாகவும் பேசப்படுது. இது 100% தவறான கருத்துங்க. இப்போ வந்து ஒரு உதாரணம் எடுத்துப்போமே, திரு ரங்கபாண்டி நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒரு தலைவர், உங்கள் பின்னால் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேர் நிற்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்புறம் எப்படி வந்து நான் என்ன கேட்குறேன், ஓபிஎஸ் வந்து இப்போ இரட்டை தலைமை இருந்தது முதல்ல, அப்பயே வந்து பெரியகுளத்துலேயும் ஆண்டிப்பட்டியிலும் தோத்தாங்களா இல்லையா அதிமுக? கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது அங்கே நீ வந்து உனக்கு செல்வாக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் ஜெயிச்சிருக்கணுமே, அங்கே ஜெயிக்க வச்சிருக்கணும் இல்லை, வைக்கலையே. அதாவது எந்த சமுதாயமுமே ஒரு ஒற்றை மனிதர் பின்னால் நிற்பதற்கு சாத்தியமே இல்லை. அது வந்து சுத்த ஹம்பக், அதுமாதிரி சொல்கிறது அது பொய். அதாவது ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு செங்கோட்டையன் பின்னால், செங்கோட்டையனுக்கு வந்துங்க இன்றைக்கி வந்து அந்த சொந்த மாவட்டத்திலேயோ சொந்த தொகுதியிலோ கூட வந்து செல்வாக்கு எழுதி நிற்கிறார். இது வந்து எல்லாரும் இணைக்கணும்னு சொல்லிட்டு நீ கேட்குற. நீ கேட்கறத வந்து ஒரு இன்டோர் மீட்டிங்கில் நீ பேச வேண்டிய பேச்சை வந்து நீ வந்து வெளியே பேசுன தப்பு. இரண்டாவது, நீ வந்து தலைமைக்கு வந்து கெடு விதிக்கிற அப்படின்னு சொன்னால் தலைமைக்கு நீ கட்டுப்படலை. அப்படி இருக்கும்போது உன்னை நீக்கக்கூடிய முழு அதிகாரமும் எடப்பாடியாருக்கு உண்டு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கி வந்து அங்கே அந்த இவங்க இப்போ ஓபிஎஸ் கூடயும் டிடிவி கூடயும் போய் நின்றுன்னு காந்தி குரங்கு மாதிரி தான் 3 பேர் உட்காந்துருக்கணும். வேறு எந்த விதமான யூஸும் கிடையாது அவங்களால. அதாவது திரு கே.ஏ. செங்கோட்டையனால் கட்சிக்கு வந்து எந்த விதமான பலனும் இப்போதைக்கு இல்லை. நீங்கள் ஒரு பெரிய லீடர் தான் அவர், மிகப்பெரிய சீனியர் லீடரு. அவரே சொல்லிக்கிறாரு, நான் எடப்பாடியாருக்கு முன்பிருந்தே எம்எல்ஏவாக இருந்தவன் அப்படின்னு. அவரை நீக்கும்போது கட்சியில் ஒரு சிறு சலசலப்பு இருந்ததா? கண்டிப்பாக கொண்டாடினாங்க. கட்சியில் வந்து எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த மாவட்டத்திலேயே இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க, வெடிவெடித்து கொண்டாடுறாங்க. அப்படின்னா நீ எந்த அளவுக்கு வந்து சுயநலமாக இருந்திருப்ப அந்த இடத்துல? உன்னால் என்ன கட்சிக்கு லாபம்? அப்புறம் எதுவுமே இல்லாமல் வந்து நான் வந்து பெரிய லீடர், அதாவது சீனியர்ன்றது மட்டுமே ஒரு தலைவனுக்கு தகுதியாக முடியாது. யார் வந்து மக்களை அரவணைத்து, தொண்டர்களை அரவணைத்து, அவர்களது மனநிலைக்கு ஏற்ப வந்து கட்சியை வழிநடத்தி போகிறாங்களோ அவங்க தான் தலைவர். சீனியர்ன்றது மட்டுமே தகுதி அப்படின்னு சொன்னால் உன்னை விட வந்து திண்டுக்கல் சீனிவாசன் வந்து அவரும் சீனியர் தான். அவர் இன்னைக்கு எடப்பாடியார் தலைமை ஏற்று வந்து கட்சியில் வந்து பயணிக்கலையா? இதெல்லாம் வந்து சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற குற்றச்சாட்டுகள் இல்லை. இது எல்லாமே திமுகவுக்கு ஆதரவான ஒரு பேச்சாகவே பார்க்கப்படுகிறது. திமுகவுக்கு ஆதரவான பேச்சாக திருப்பப்படுகிறது. அதுதான் நம்ம வேலை. இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட வேலை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 90% மீடியாக்கள் வந்து திமுகவோட அடிமையாக இருக்காங்க, கொத்தடிமையாக இருக்காங்க. அவங்க என்னென்னா எடப்பாடியாரை பற்றியோ அதிமுக பற்றியோ லைட்டாக ஒரு சின்ன ஒரு வார்த்தை கிடைச்சா கூட அதை வச்சு ஊதி பெரிதாக்குவதற்குத்தான் முயற்சிக்கிறத தவிர மற்ற எதுவுமே அவங்க கிடையாது. ஏன்னா இன்றைக்கி திமுக வந்து உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கொட்டு வாங்கிட்டு இருக்காங்க திமுக அரசு. அதை பற்றி ஒரு மீடியாவாவது விவாதித்துண்டா? இப்போ நெல் கொள்முதல் பற்றி சொன்னீங்கல்ல, எவ்வளோ வந்து விவசாயிகள் வந்து கண்ணீர் விடுறாங்க, விவசாயிகள் வந்து எண்ணுவரை மாய்த்து கொள்ளும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதை பற்றி இதை மீடியா விவாதித்திருக்கா? எப்போ பார்த்தாலும் வந்து எடப்பாடியார் அதிமுக, எடப்பாடியார் அதிமுக. அதாவது என்னென்னா எறும்பூர கல்லும் தேயும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணி எப்படியாவது மக்கள் மனசில் மாற்றி திமுகவுக்கு சாதகமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டாவோட திமுக சார்பு ஊடகங்கள் செயல்படுறாங்க. அது வந்து இனிமேல் எடுபடாது. இல்லை, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சமீபத்திய இந்த கருத்து கணிப்புகள் கூட அதிமுக முன்னிலையில் இருப்பது போல தான் காட்டியிருக்கு. கண்டிப்பாக முன்னிலை தான் இருக்குது. அதாவது இப்போ எடப்பாடியார் போகிற இடம் பூராமே அவர் வந்து இப்போ அதிமுகவுக்கு சாதகமாக நிலைமை வந்து மாறி இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சென்னையில் வந்து அதிமுகவுக்கு மிக பலமான ஆதரவு வந்து பெருகியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 தொகுதிகள் தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக கண்டிப்பாக வெற்றி வாகை சூடக்கூடிய வந்து ஒரு இடமாக சென்னை மண்டலம் மாறிவிட்டது. கண்டிப்பாக வந்து இந்த அதாவது சொல்கிறேன், 2026 தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக வந்து ஆட்சி அமைக்க போகிறது 100% உறுதி. நிச்சயமாக சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.